ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கட் தேவா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 24th ஆஃப் ஜூலை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து ஒரு 11:30 வந்து ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரைடு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரெக்கிங்கா அப்படின்னு கேட்டிங்கனாலும் எஸ், ரெண்டுமே கலந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு பிளேஸுக்கு வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு வந்து ஒரு ட்ரெக்கிங் ஒன்று போக போகிறோம். மதுரைக்கு கிட்டக்கவே ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் நம்ம அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ அப்படியே வந்து எல்லார்ட்டையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 23 நாளாக வந்து நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோஸுமே நான் வந்து போஸ்ட் பண்ணலை. ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் வந்து வீடியோ போடுறலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு வீட்டிலே உட்காந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி ஒரு வீடியோ கூட நம்மளால் போட முடியும். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வந்து மணியும் கொஞ்சம் செலவாகும், அதுவும் இல்லாமல் டைமும் கொஞ்சம் செலவாகும். அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல. நோ ப்ராப்ளங்க, எல்லா பிரச்சனையுமே வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ வரும் என்பதை தங்களிடம் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு 3 days ட்ரிப் மாதிரி ஒன்று வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு 3 நாளைக்கு எங்கேயாச்சும் வந்து செம்மையாக வந்து ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து தோணுச்சு, நம்மளை சுற்றி இருக்க பிளேஸில் வந்து நம்ம நிறையா இடம் வந்து பார்க்காம இருக்கோம். ஸோ இதையே பார்க்காம இதை தாண்டி வெளியூருக்கு போய் என்னத்தரா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்மளை சுற்றி இருக்க பிளேஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வந்து மொத்த உலகத்தையே அப்படியே கவர் பண்ணிடலாங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்லைங்க, ஒரு பாலம் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரிட்ஜு மேலே போகும்போது அப்படியே தண்ணியே மறந்து அப்படியே ஆக்சிலேட்டர் அப்படியே திருவுதுங்க கை. காய்ஸ், நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரையில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம். இது தண்ணி நிறையா இருக்குங்க. அந்த ரைட் சைடில் பாருங்கள். இன்னும் நம்ம இது மேலே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான ஒரு வியூவாக இருக்கும். காய்ஸ், பார்த்தீங்கன்னா மலைக்கிட்ட வந்து வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக வந்து 12 o'clock ஆகிருக்கு. ஸோ கூகுள் மேப் வந்து சொன்ன மாதிரியே வந்து ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கூட வந்து நம்ம ஹெல்மெட் இருக்குது. ஸோ கீழே யார்கிட்டே வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, யாருன்னு தெரியாமல் எது கொடுத்துட்டு வர, அதனால் வந்து சரி கையில் கொண்டு போயிடுவோம், கொஞ்சம் தூரம் தானே அப்படின்றதாக வந்து கையில் வந்து கொண்டு வந்துட்டேன். இங்கே நான் வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இந்த இடத்தோட வியூ பாயிண்ட்டு தான் சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்கும். மொத்த மதுரையோட அந்த வியூ பாயிண்ட்டுமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதுக்காண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன். வேறு லெவலில் இருக்கு பஸ். நான் உங்களுக்கு படிக்கட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்னு சொன்னல, இருங்க காட்டுறேன். படிக்கட்டு அப்படியே மேலே போகுதுங்களா. ஸோ கொஞ்சம் தூரம் தான் வந்து அந்த படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டு இருக்கா. நம்ம வந்து எல்லாருமே போவோம்ல அந்த மாதிரி கோயில் மேலே போகிற வழி, அந்த பக்கம் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சராக வந்து இருக்காது. கொஞ்சம் சாதாரணமாக அப்படியே ஒரு பாறை மேலே படிக்கட்டு இருக்க மாதிரி அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரூட் பார்த்திங்கன்னா பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்ப்போங்க. இப்போ நம்ம மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா 2 ரூட் வந்து பிரியுது. இந்த சைடு போனால் வந்து நம்ம மேலே தர்காவுக்கு போயிடலாம், இந்த சைடு போனால் வந்து கோயிலுக்கு போயிடலாம். ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட்டு தர்காவுக்கு போயிட்டு வந்துடுவோம். வியூலாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். Oh,
இந்த வியூ மட்டும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே முருகன் கோயில், அந்த பக்கம் ஒரு குட்டியாக ஒரு ஹில்ஸ் இருக்குது, அது என்னன்றது தெரியல. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கட்டில் ஏறி வந்திருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாறை தான். இந்த பாறை மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு படி மாதிரி சும்மா திட்டு அந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதன் மேலே தான் கால் வச்சு ஏறி வரணும். ஸோ சின்ன பசங்களாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டுவாங்க, ஏன்னா படிக்கட்டு வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கே வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து மிஸ் ஆகிடுச்சு செப்பல் போட்டு வந்ததால். இப்போ வந்து செப்பலை கழட்டி விட்டு வந்து நான் மேலே ஏறிட்டுருக்கேன். வியூ பாருங்களேன், பாதி மலை வந்திருக்கும், வேறு லெவலில் இருக்குது பாஸ் வியூ. சரி, நம்ம மேலே ஏற ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம மேலே போகிறதுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி படிக்கட்டுகள் தான் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இது படிக்கட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, சும்மா வந்து ஒரு திட்டான ஒரு இது மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. இதிலே கால் வச்சு தான் ஏறி போகணும். நம்ம இந்த போடாத இடத்துல கால் வச்சா வந்து வழுக்குது நல்லா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹில்ஸோட வந்து டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே இருக்க தர்காவுக்கும் வந்தாச்சு. நான் தர்காவுக்குள்ளலாம் போய் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரேலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து ஒரு சினிமாட்டிக் வியூவில் வந்து காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு இங்கே நான் மேலே ஏறி வர்றது. ஸோ நான் கொஞ்சம் நடுவில் அங்கங்கே வந்து உட்காந்து வந்தேன். சரி, நீங்கள் இந்த உட்காராமல் வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து மேலே ஏறிடலாம். ஆனால் ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சினிமாட்டிக் வியூவில் காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தர்காவுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் வந்து கீழே இறங்க போகிறோம். ஸோ அந்த வழியாக போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே வந்து ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் தான் போக போகிறோம். கீழே போயிட்டு நான் உங்களுக்கு விலாக கண்டினியூ பண்ணுறேன். இருக்குண்ணே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி குழந்தையோடு வந்துட்டாங்க. ஸோ அவங்களால இறங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என் பின்னாடியே தான் வந்துட்டுருக்காங்க. வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே வந்தாச்சு.
ஸோ இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் ஆகுது, ஏறுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. ஸோ மலை கீழே வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ஜூட்டு விட வேண்டியது தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் காசு. இதோட சூப்பரான ஒரு ட்ராவல் வீடியோஸோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.